இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பாவக்காய் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பாவக்காய், 1/2 கிலோ பாவக்காய் வந்து நல்லா கழுவிட்டு ரவுண்டாக இந்த அளவுக்கு சன்னமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சன்னமாக கட் பண்ணி வச்சுட்டு கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சில பேர் வந்து கொட்டையோடையே போடுறாங்க. நான் வந்து கொட்டை எடுத்துகிட்டு தான் செய்கிறேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 தக்காளி. ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் ஒரு 5 தக்காளி வந்து எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் அது எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிட்டு வரலாம். இப்போ கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் விட பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பாவக்காய்க்கு. இது ஒரு வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும். நம்ம வந்து அந்த பாவக்காயோட சேர்ந்து நல்லா வதங்கிடும். ரொம்ப ஈஸி. ஆனால் தண்ணியெலாம் ஊற்றாமல் தான் இதை நீங்கள் வதக்கணும். எண்ணெயும் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றணும். அப்போ தான் வந்து கசக்காமல் இருக்கும். இப்போ இந்த பாவக்காயை நான் வந்து இதுலேயே போட்டுறேன். பரவாயில்ல இல்லை இந்த பாவக்காய் நல்லா இருக்கு. இது வந்து மூடி வச்சு நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஒரு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இதுலேயே நான் வந்து தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி இதில் வந்து தக்காளி இந்த புளிப்பு தான் வந்து நமக்கு வந்து இந்த கசப்பு இல்லாமல் கொடுக்கறது. பெரிய வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான். கொஞ்சம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த காய்க்காய உப்பே போட்டுக்கலாம் நம்ம ஒட்டுக்காக. உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்காக இப்போலாம் ரொம்ப உப்பு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் வந்து கடைசியாக தான் போடணும். இது வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கும். மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த உப்பு போட்டதுக்கு நல்லா வதங்கி வரும். கலரும் மாறும். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலெல்லாம் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இது சிம்லேயே வதக்கும்போது தான் அந்த கசப்பெல்லாம் வெளியில் வரும். மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் கலரும் மாறிடுச்சு. கொஞ்சமாக கம்மியாக இருக்குது பாவக்காய். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருண்டு இத்தினோண்டு வரும். நம்ம போட்டால் 1/2 கிலோ பாவக்காய் ஒரு 150 கிராம் பக்கம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் செமையாக இருக்கும். அவ்வளோதான். வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சு எடுத்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மூடியில் தண்ணி வந்துச்சுன்னா அதை அப்படியே உள்ளே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம போட்டுக்கிற பாவக்காய் எப்படி வந்துருச்சுன்ட்டு நல்லா இதாக வச்சிருச்சு. இது வந்து இப்படி நீங்கள் இப்படி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சவுண்டு இருந்தாலும் வெளியே வந்துடும். ஸோ மேலாக இப்படி தேய்ச்சிங்கனாக்கா அடியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு ரொம்பவும் வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்படியே நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ப்ரௌனாக வரும். இது வந்து இன்னும் சுண்டணும். இது வந்து செய்யறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் சைடில் ஏதாவது ஒரு பக்கம் இதை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே மற்ற வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடலாம். இது ரெடி ஆயிடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நான் இடையில கிளறி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்படியே விட்டுறாதீங்க, இடையில கிளறி விடுங்க. இது இப்படி கொஞ்சம் பரப்பி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். கடைசி ஆகும்போது நீங்கள் மூடியெல்லாம் போட வேண்டாம். இப்படி மூடியெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா மறுபடியும் தண்ணி விட்டுட்டே இருக்கும். மறுபடியும் கொலன்னு ஆயிடும். கடைசி ஆகும்போது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க, திருப்பி. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது செய்யறதுக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ பாவக்காய் போட்டோம், 1/2 கிலோ போட்டோம். அதெல்லாம் பாருங்கள் எப்படி சுண்டி எவ்வளோண்டு ஆயிடுச்சுன்ட்டு. இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கனால ஒரு பச்சை வாசனை போட்டோம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயிலேயே தான் செய்யணும் இதை, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டே இருங்க. ஒரு பக்கம் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சிம்மில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சூடாக சாப்பாடு போட்டு இந்த பாவக்காயை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒரு துளி கூட கசப்பு இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் மட்டும் நிறைய போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சா மட்டும்தான் அந்த கசப்பெல்லாம் போகும். ரொம்ப அருமையான ஒரு பாவக்காய். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ பாவக்காய் போட்டால் எவ்வளோண்டு ஆயிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பாவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். தண்ணியெலாம் ஊற்றாமல் எண்ணெயிலே வதக்கி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.